வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் 31ஆம் நாள் திங்கட்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 16/9/2024. இன்று சுப முகூர்த்த நாள். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 6:15 7 மணி 15 வரையும், பிறகு இன்று மாலை 4:45 5 மணி 45 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை 9:15 10 மணி 15 வரையும், பிறகு இன்று மாலை 7:30 8 மணி 30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் இன்று காலை 7:30 9 மணி வரையும் ராகுகாலம். இன்றைய குளிகை நேரம் இன்று மதியம் 1:30 3 மணி வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை 10:30 12 மணி வரையும் யமகண்டம். இன்றைய சூலம் திசை கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:03 சூரிய உதயமாகும். இன்றைய திதி இன்று பிற்பகல் 1:30 வரை திரியோதிசி, அதன் பிறகு சதுர்த்தசி. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 3:52 வரை அவிட்ட நட்சத்திரமும், அதன் பிறகு சதய நட்சத்திரமும். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 2:30 வரை கௌளவ கரணம், அதன் பிறகு 1:30 வரை தைத்துல கரணம், அதன் பிறகு கரசை கரணம். இன்றைய யோகம் இன்று காலை 6:02 வரை யோகம் சரியில்லை, அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் நேரம் இன்று மாலை 3:52 வரை புனர்பூச நட்சத்திரமும், அதன் பிறகு பூச நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க. அதுக்கு என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருட்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமம் உங்களை எந்த விதத்துலையும் பாதிக்காது. சரிங்களா? அதற்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ அந்த வேலையை செய்த வண்ணமே செய்யலாம், தொடரலாம். அதில் எந்த விதமான தப்போ தடையோ வராதுங்க. சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை இதுவரை 5180 அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்க்கலாங்களா? மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு உற்சாகமான நாளுங்க. உங்களுக்கு இன்றைய நாளில் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திர பகவான் வீற்றிருப்பதும், அவருடைய அனுக்கிரகத்தால் இன்னைக்கு தொட்டது துலங்கும் வச்சது விளங்கும் என்ற அடிப்படையில் நன்மை நடைபெற வேண்டிய மிக சிறந்த நாள் இன்னைக்கு மேஷராசி அன்பர்களுக்கு. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திறமை இன்றைக்கி வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கடுமையான போட்டியாக இருந்தாலும் இந்த திறமையை நீங்கள் காட்டினாதான் அதில் நீங்கள் அந்த இடத்துல தக்க வைக்க முடியும். இன்றைக்கி அலுவலக பணியில் ஈடுபடுறவங்க இன்றைய நாள் உங்களுக்கு சக ஊழியரின் போட்டி காணப்படும். அதனால் உங்களுடைய தனித்திறமையை காட்டினாதான் அந்த இடத்துல நீங்கள் தக்க வைக்க முடியும் என்பதை உணர்ந்திருக்கணும். இன்றைக்கி சந்திரன் உங்களுக்கு 10ஆம் இடத்திலே இருக்கிறார். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடல் சோர்வு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். கொஞ்சம் அலைச்சல், உடல் ரீதியாக மன ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தவங்க இன்றைய நாள் மட்டும் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டிங்கன்னா மதியம் 2 மணி வரையும், அதுக்கு பிறகு இந்த சோர்வு மாறிடும். சரிங்களா? அப்புறம் சாதனை செய்யக்கூடிய தெம்பும் திரகாத்திரமும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். இன்றைக்கி 9ஆம் இடத்துல சந்திர பகவான் உங்களுக்கு இருப்பது, ஒரு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப நல்ல நன்மையை தருங்க. கடகராசி அன்பர்களே,
கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் எதுலேயும் நிதானம், தானம், நிதானம் இதெல்லாம் தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பொதுவாக இன்றைக்கி கவனம் அதிகம் உங்களுக்கு தேவைங்க. எதையும் கொஞ்சம் அலட்சியமாக செய்யாதீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு கணம் யோசித்து செயல்படுங்க. அதற்காக அடுப்பு பற்ற வைக்கும்போது யோசித்து செய்கிறேன்னு அதெல்லாம் செய்யக்கூடாதுங்க. சரிங்களா? அதனால் செய்ய வேண்டிய விஷயத்த ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட்டிங்கன்னா, கவனத்தை சிதற விடாமல் இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு சந்திராஷ்டம சூழல் ஏற்படும். அந்த காரணத்தினால இன்றைக்கி கொஞ்சம் கவனம் தேவைப்படும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையை கையாள வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான், அதாவது திருமண சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் பேச்சுவார்த்தை இதெல்லாம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு. அவர்களுக்கு அதற்கு தக்க முன்னேற்பாடுகள் செய்வதற்கான உகந்த நாளாக இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அமையும். இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு வெளிவட்டாரத்திலிருந்து நல்ல தகவல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் அமைதி தேவைப்படக்கூடிய நாளாக இருக்கும். எதுலேயும் படபடப்பு, சடசடப்பு இதெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுருங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் நிதானம் பண்ணி, நிதானத்தை பொறுமையோடு செய்யணும். ஆமாங்க, இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமை, கண்ணியும் பொறுமையாக இருந்தீங்கன்னாக்கா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் இன்றைக்கி 6ஆம் இடத்துல சந்திரன் உங்களுக்கு இருக்கிறாரு. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி கிடைப்பது, கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிச்சிங்கன்னா வெற்றி கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குங்க. சந்தோஷம், நிம்மதி, இது வாழ்க்கையை வாழ்வது சந்தோஷம் நிம்மதிக்காக தான். ஆனால் இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்தோஷமும் இன்பம் சுகம் எல்லாமே கலந்துருக்குங்க. அதனால் கணவன் மனைவி உறவு சீர்படும், குடும்பத்தில் அமைதி நிலவும், இன்றைக்கி வர வேண்டிய பணம் உங்களுக்கு கிடைக்கும். ஆக இன்றைய நாள் உங்களுக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது ஒரு யோகத்தை ஏற்படுத்துது. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குங்க. விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு உடல் நலம் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். உடல் நலத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் அவ்வப்பொழுது இருப்பது இயல்பு தான். இருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உடல்நிலையை சீர்படுத்தி கொள்வது இந்த விருட்சக ராசி அன்பர்கள் செய்து கொள்ளணும். 4ஆம் இடத்திலே உங்களுக்கு சந்திர பகவான், 4ஆம் இடத்து சந்திர பகவான் இருப்பதனால உடல்நிலையில் ஒரு நல்லது, ஒரு மருத்துவரை, நிபுணரை அல்லது மருத்துவத்துக்காக இன்றைய நாளை கொஞ்சம் ஒதுக்கி உடல் ரீதியை கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணால் ரொம்ப நல்லதுங்க. துலாம் ராசி, தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்திறன் கருதி மற்றவர்களால் இன்றைக்கி நீங்கள் புகழப்பட போகிறீங்க. உங்களுடைய செயல் மெச்சப்படுகிறது. அலுவலக பணியில் இருப்பவங்க உங்களுடைய மேல் அதிகாரிகளால் நீங்கள் பாராட்டப்படுவீங்க. அது மாதிரி சுய தொழில் செய்பவங்க இன்றைக்கி நல்ல லாபம் கிடைக்குங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் தனுசு ராசி அன்பர்களுக்கு பாராட்டும் லாபமும் கிடைக்கக்கூடிய மிக சிறந்த நாளுங்க. 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருப்பது ஒரு நல்லது, ஒரு யோகத்தை ஏற்படுத்துது உங்களுக்கு. அடுத்து மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் நெஞ்சில் ஒரு சிறு வித பயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் சின்ன வலியாக இருந்தாலும் ஆஹா இது அதனால் வலிக்குதோ, இதனால் வலிக்குதோ என்று இனம் தெரியாத ஒரு கற்பனை உலகத்தில் மிதக்கிறது மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் எதுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு மனதில் ஒரு கவலை, பயம் இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். அது மதியம் 2 மணி வரையும் தான். அதுக்கு பிறகு அந்த பயம் நீடிக்காது. உங்களுக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும் என்பதில் மாற்றமில்லை. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இறை வழிபாடில் மனதை செலுத்த வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. இந்த நாளை பொறுத்தவரையிலையும் நீங்கள் குலதெய்வ வழிபாடு அல்லது இஷ்டதெய்வ வழிபாடு அல்லது ஜீவ சமாதி, அதாவது முன்னோர்கள் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்கள்ல அந்த இடம், அது மாதிரியான இடங்களில் கொஞ்சம் தியானம் மாதிரி செஞ்சிங்கனாக்கா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். ஏன்னா உங்களுக்கு
சனி பகவான் உங்களை விட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கார். இந்த சதயம் வரலையும் வந்துட்டார். அடுத்தது புரட்டாதி போக போகிறாரு. புரட்டாதி போன பிறகு உங்களுக்கு சதய நட்சத்திர அன்பர்கள் வரலையும் விட போகிறாரு. அதனால் அந்த கும்பராசி அன்பர்களுக்கு விடும் பட்சத்தில் 7.5 இருந்துகிட்டு இருக்குது. அதனால் மீண்டும் சொல்கிறேன், இன்றைய நாள் கொஞ்சம் பக்தி வழியில், இறை வழியில் பயன்படுத்திங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் இதிலும் பொறுமை கொஞ்சம் தேவைப்படக்கூடிய மிக சிறந்த நாளாக அந்த நாள் இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் சாதிக்க பிறந்தவங்க தான். நீங்கள் இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் பொறுமையை மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா, யாரிடமும் விவாதத்தை தவிர்த்துடுங்க, சரிங்களா? அது மாதிரி தவிர்த்திங்கன்னா இன்றைய நாள் வெற்றி உங்களுக்கு தான். அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு துணை செய்வார் என கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.